ஒரு பெரிய காட்டில் ராஜு என்ற குட்டி யானை இருந்தது. ராஜு எப்போதும் துள்ளிக்குதித்து விளையாடும். ஆனால் அதற்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. மற்றவர்கள் பேசுவதை முழுமையாக கேட்காமல் பாதியிலேயே எனக்கு தெரியும் என்று ஓடிவிடும். ஒரு நாள் காட்டில் இருந்த பெரிய ஆமை தாத்தா ராஜுவை அழைத்து, ராஜு, நாளை ஆற்றுக்கு அந்த பக்கம் போகாதே, அங்கே என்று சொல்லத் தொடங்கினார். ஓ, எனக்கு தெரியும் தாத்தா, அங்க நிறைய கரும்புகள் இருக்கும் தானே, நான் போய் சாப்பிடுறேன். முழுசா கேளு கஜு, முழுசா கேளு கஜு. மறுநாள் ராஜு ஆற்றுக்கு சென்றது. அங்கே கரும்புகள் இருந்தன. ஆனால் அவற்றுக்கு நடுவே வேட்டைக்காரர்கள் ஒரு பெரிய குழியை தோண்டி மறைத்து வைத்திருந்தார்கள். ராஜு கரும்பை பார்த்த ஆர்வத்தில் ஓடியபோது சதாத் என்று அந்த குழியில் விழுந்துவிட்டது. ராஜுவால் வெளியே வரவே முடியவில்லை. பயத்தில் பிளிறியது. சத்தம் கேட்டு ஓடிவந்த ஆமை தாத்தாவும் மற்ற விலங்குகளும் சேர்ந்து ராஜுவை மெதுவாக வெளியே தூக்கினார்கள். அப்போது ஆமை தாத்தா அன்போடு சொன்னார், ராஜு, ஒருத்தர் சொல்றதை முழுசா நிதானமா கேட்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ராஜு தன் தவற்றை உணர்ந்து தலையாட்டியது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு.